ஹலோ அனிமி ஃபேன்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஃப் சீரிஸோட பார்ட் 3 கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பருட்டோ மயக்கத்துலேருந்து முழிப்பால அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மாதரா என்ன சொல்கிறாருன்னா, பருட்டோ நான் கிட்ட ஒன்று சொல்லணும். ஃப்யூச்சரில் உங்கள் அப்பா நருட்டோவையும் சாசுகேவையும் சாவடிச்சிருவாங்க. அது தடுக்கிற ஒரே ஒரு சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஹகுரமோ சுசுகி என்னை ரீஎன்கார்னேட் பண்ணி உனக்கு ட்ரைனிங் கொடுக்க அமைச்சிருக்காரு. நீ ஒழுங்காக என் கூட கோஆப்ரேட் பண்ணினா இதை நம்ம பாசிபிள் ஆகி அந்த வில்லனையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். என்ன சொல்கிற பருட்டோ அப்படின்னு கேட்க, நீ போய் சொல்கிற மாதரா, நீ என் பவர்ஸ் எடுக்கிறதுக்கோசம் தானே வந்துக்கிற அப்படின்னு பருட்டோ சொல்ல, மாதரா இன்னும் வாடா என்ன சொல்கிறத நம்பல நீ பொடி பயலை அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோட நெத்தியில் தான் கை வைக்கிறாரு. பருட்டோ ரிலம்குள்ளே போய் நருட்டோவும் சாஸ்கேவும் செத்து இருக்கிற ஸ்டேஜை பார்த்தோன்னே மனசு உடஞ்சி போயிடுறாரு. இது பார்த்தோன்னே பருட்டோ நம்புறாரு. ஓகே, நான் அவன் கூட ட்ரைனிங் பண்ண ரெடி ஆகிற மாதரா, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே மாதரா அவரோட ட்ரைனிங் செக்ஷனை ஆரம்பிக்கிறாரு. மாதராவோட ஃபஸ்ட் ட்ரைனிங் என்னென்னா, நீ முடிஞ்ச உன்னோட ஸ்கில்ஸை வச்சு என் உடம்புல ஸ்க்ராட்ச் போட்டு காமி, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன் உனக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னோடனே பருட்டோ அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தானே, ரஷிங்கனே ஷேடோக்ளோன் ஜூட்ஸு. ரஷிங்கனே ஷேடோக்ளோன் ஜூட்ஸும் போட்டு அவர் பக்கத்தில் போகிறாரு. பட் ஆனால் மாதரா அவனுக்கே தண்ணி காமிச்சு, இவ்வளோ தான் உன்னால் பண்ண முடியும் பருட்டோ, இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பாவை காப்பாற்றின மாதிரி தான் சொன்னோடனே வந்துச்சு பாருங்கள் பருட்டோக்கு வெறி. அவன் கிட்ட இருக்கிற வேனிஷ் ரஷிங்கன் போட்டுமே மாதரா தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ட்ரைனிங்லாம் பத்தாது, அவனுக்கு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னோடனே மாதராவோட ட்ரைனிங் செஷனை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய கல் பருட்டோக்கு வச்சோடனே பருட்டோ பார்க்குறான், ஏதே இவ்வளோ பெரிய கல்லா, இதை தூக்கிட்டு நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே, இதாங்கண்ணா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜு, இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு மாதரா சொல்கிறாரு. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மாதரா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீ தூக்குனா தான் உங்கள் அப்பா காப்பாற்ற முடியும்னு சொன்னோடனே பருட்டோக்கு வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும்ல. அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி மேலே போகிறாரு, மலையில் ஏறி இறங்குறாரு, ரத்தம் வருது, கீழே விழுகிறாரு, அடிபடுது. அதுக்கப்புறம் சைட்டாமா மாதிரி 100 புஷ்அப்பு 100 சிட்டப்ஸு ஓடு 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்றாரு. அவர் ஸ்டாமினாலாம் ஏற்றுறதுக்கு பிளான் போடுறாரு. இதெல்லாம் பத்தாது, இப்போ தான் நீ வார்மப்பே பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே பருட்டோக்கெல்லாம் தூக்கி போட்டு விழுகுது. என்னது இப்போ தான் வார்மப்பே முடியுதா, ஐயோ போய என்னால் முடியலன்னு சொன்னோடனே, உங்கள் அப்பா காப்பாற்றணுமா நான் அப்படின்னு மாதரா சொன்னோடனே பருட்டோக்கு அட இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்டாகி ராத்திரி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே, இனி நான் என்னத்தை பண்ண மாதரா இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொன்னோடனே மாதரா இரு உனக்கு ஒரு சென்சோபீன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு சென்சோபீன் எடுத்து கொடுத்தோடனே பருட்டோ அது சாப்பிட்றாரு. உடம்பு ஃபுல்லாக ஹீல் ஆயிடுது. அடேங்கப்பா என்னதுடா இது, என் உடம்புல இந்த எல்லா பெயினும் கிளம்பிடுச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதரா அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்போ இதுதான் இதோட பவரா, அப்போவே கோகு கொடுத்தான் இது உனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும்னு, பரவாயில்ல நல்லா தான் இருக்குங்க அப்படின்னு மாதரா சொன்னோடனே பருட்டோ சொல்கிறான், இப்போ எதோ பேசுனியா அப்படின்னு கேட்டோடனே மாதரா சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ படுத்து தூங்கு, நாளைக்கு செஷன் இன்னும் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பருட்டோ சரி மாதரா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினான். இன்றைக்கி டே 2 கர்மா சீலை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பருட்டோ உன்னோட கர்மா சீல் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பருட்டோ சொல்கிறேன்னா, ஓகே மாதரா இப்போ என் ஃபுல் பவரை பார்த்து நீ பயந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, இவன் என் இடுப்பு ஹைட்டு கூட ஒன்றும் இல்லை, இவனுக்கு இவ்வளோ வாயா, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்துக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே பருட்டோ சொல்கிறான், இப்போ பாருங்கள் மாதரா என் ஃபுல் பவரை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை அன்லீஷ் பண்ணுறான். மாதராவுக்கு ஒரே ஷாக்கு. அப்போது ஒச்சுச்சிக்கு பவர்னால் இப்படி தான் இருக்குமா, இவன் பவரை பார்த்து ஆடா நருட்டோவும் சாஸ்கேவும் சேர்த்தானுங்க, ஆட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மாதரா ரெடி ஆக்குறாரு சண்டைக்கு. இதுக்கு மேலே மாதரா என்ன பண்ணுவார், பருட்டோட கர்மாசியில் தாண்டி ஆரா ஃபார்மிங் பண்ணுவாரா, இல்லை பருட்டோ மாதரா உடம்புல மார்க் போடுவானா, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.